சிரஞ்சீவி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இந்த சான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் 3 பேருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம், ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறை வழங்குறதுக்கு நம்ம திருமலை ஜீவா சார், இப்போ புதுசாக சிவன் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தோட பிஆர்ஓ ஜான் நரேஷ் வந்து என்னோட உதவியாளர். அவர் வந்து இந்த படத்துக்கு பிஆர்ஓ இருக்கிறாரு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம். இதில் என்னென்னா, இந்த கேமராமேன் யார் வந்திருக்காரு? அவர் பேர் கிரண். அவர் ரொம்ப கதாநாயகி ரசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹீரோவை விட ஹீரோயினை தான் ரொம்ப நல்லா அழகாக எடுத்திருக்கிறாரு. ஒரு கவிதை மாதிரியே கேமராவில் வடிச்சிருக்கிறாரு அவர். ஸோ அவருக்கு முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப கொடுத்த பட்ஜெட்டில் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ சிரஞ்சீவி வந்து முதல் உதவியாளராக வரேன்ட்டு அப்புறம் கோஆர்டினேட்டர் ஆகி இப்போ வந்து டைரக்டர் ஆகிட்டாரு. ஆனால் இவ்வளோ தூரம் நடிப்பான்னு எனக்கு தெரியாது. நல்லா அழகாக ஒரு பஞ்சு டயலாக் பேசி நடிச்சிருக்காப்புல லிவிங் டுகெதரை பற்றி. லிவிங் டுகெதர்லேயே நிறைய வித விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப போனோம்னா டீப்பாக ரொம்ப இதாக இருக்கும். குட்டி கதை என்னென்னா, அதில் லிவிங் டுகெதர் முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்றது, அப்புறம் பிரிஞ்சிருதுன்னு இருந்தது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வாழ்கிறாங்க. 3வது ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது அதெல்லாம் ஒரு கலாச்சாரத்துக்கு தகுந்ததில்லை. ஆனால் இந்த படம் அந்த அம்மா வந்து ஹீரோயின் வந்து இது உலக அலைக்கு, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உலக அலைக்கு செலக்ட் ஆகி அதுக்கு ஒரு கூட ஒரு ஹீரோ இருக்கிறாரு. எப்பயுமே ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கலாம், கடைசியாக கழட்டி விட்டுருவாங்க. இந்த கதை எப்படின்னு தெரியல. ஏறி வந்த உடனே அதை ஒன்றா யூஸ் பண்ணிட்டு மறந்துடுவாங்க. ஆனால் இந்த சிரஞ்சீவி இந்த தயாரிப்பாளர்களை மட்டும் மறக்கக்கூடாது. எப்பவுமே வந்து முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், எப்பயும் மறந்துடக்கூடாது. 3 விஷயங்களை வந்து வாழ்க்கையில் மறக்காமல் இருக்கணும். அதாவது திரும்ப கிடைக்காததெல்லாம்: பேசிவிட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இழந்து விட்ட வாய்ப்பு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க நீங்கள் என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு நல்ல, ஆனால் ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாலும் ஒரு ஸ்டைலிஷான படமாக இருக்குது. அதனால தான் ஸ்டைலிஷ் தமிழ் சின்ன டைட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா யங்ஸ்டர்லாம் வந்து இப்போ நிறையா வந்திருக்கீங்க. ஆனால் படம் எடுத்தவங்களாம் சீனியர் மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த கதையை பிடிச்சி பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அவங்க மனசால் அவங்க இளைஞர்னு நினச்சிக்கணும் நம்ம 3 பேரையுமே. ஸோ இந்த 3 பேருக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்குது. அதனால தான் நான் முதல்ல பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த படத்தோட பிரிவில் நான் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய ஆன்லைன் மீடியா அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி, இடையில் ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த டைட்டில் தம்பி சிரஞ்சீவி சொன்ன தமிழில் சுத்த தமிழில் பேர் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் எல்லாருமே. முதல்வர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு, அட்லீஸ்ட் சொத்த தமிழ் பேர் வைக்கலைனாலும் பரவாயில்ல, தமிழில் பேர் வைக்கிங்க அப்படின்னாரு. அதுபோல் இந்த பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்கில் ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்கன்னு தான் நினச்சேன். டைரக்டர் சிரஞ்சீவி என்ன பார்க்கும்போது, இப்போ நம்ம தேட்டரில் படம் பார்க்குற ஒரு ஃபீலு, ஒரு சாங் வந்து ஒரு ஹை குவாலிட்டியில் இந்த படம் இருக்குது. சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டெக்னீஷியன் எப்படி ஒரு பெரிய படத்துலலாம் பண்ணுறாங்களோ அதுபோல் ஒரு குவாலிட்டியாக விஷுவல் மேக்கிங்கில் சரி இருக்கிற ஷார்ட்டே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக மாற்றி ஸோ அந்த சாங் பண்ணியிருக்கும்போது அந்த டீசர் ட்ரெய்லரில் வந்து அது வந்து ஒரு 10 மில்லியன் சொன்னார் பஜாரி. இது வந்து எத்தனை மில்லியன் போகுதுன்னே தெரியாது. அவ்வளோக்கு இதில் ஒரு குவாலிட்டி இருக்குது. சினிமாவுடைய வெற்றி களம் எங்கே அப்படி இருக்குன்னா கண்டென்ட்டில் தான் இருக்குது. நான் இவ்வளோ நாட்களில் வருடங்களில் ஆராய்ச்சி பண்ணும்போது எவ்வளோ படங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு பத்திரிக்கை ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு நாளைக்கு 4 ஈவெண்ட் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் 400 படங்கள் ரிலீஸ் ஆகுது. எத்தனை வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியல.
எத்தனை சீரியல் வருதுன்னு தெரில. நம்ம ஷூட்டிங் வச்சு தான் வந்து வெப்சி வச்சு நம்ம கணக்கெடுப்பு எடுக்கிறோம். ஆனால் இந்த வெப் சீரிஸ் ஓடிடின்னு ஒன்று வந்த பிற்பாடு நம்மளுடைய சேட்டலைட்டுன்னு ஒன்று வந்து டோட்டலாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எங்கே எடுத்து போய் கொண்டு போய் சேர்க்குறோன்னு நம்ம ஆசைப்படும் போது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் புதியவராக வரக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இந்த ஓடிடி தளம் இப்பொழுது இருக்குது. முன்னாடி ஒரு 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 ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு ஒரு தளம் இருந்து அது எப்படின்னா வந்து ஃப்ரேமில் நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஈஸியாக டிஜிட்டல் மீடியா வந்த உடனே நம்ம ஓடிடியில் பார்த்து கண்டென்ட்டை பொக்கிஷமாக அவங்களே பாதுகாத்துக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஃபிலிமில் இருந்து அதை கன்வர்ஷன் பண்ணி அதை மாற்றி ஒரு டிஜிபிட்டாவில் ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளோ கோடிகளை நம்ம செலவு பண்ணோம். லைப்ரரி இல்லை, படத்துங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைப்ரரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஓடிடி தான் ஒரு லைப்ரரியாக நம்ம நினைக்கிறோம். ஒரு கண்டென்ட் எங்கே வைக்கிறோம், ஒரு லேபில் வச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து பாதுகாத்துட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபிலிம் கூட வேஸ்ட் ஆகிடலாம். அதை திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்து கலரிங் மாற்றி கொண்டு வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக வர வர அதே போல் சினிமாவுடைய வரங்களும் டிவியுடைய வரங்களும் ஓடிடியுடைய வரங்களும் குறையுதோ அப்படின்னு நினைக்கும்போது அது எப்பொழுதுமே குறையாது, அழிக்கப்பட முடியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான். அது படமாக இருந்தாலும் சரி, வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டு தான் முக்கியம். நம்ம தெளிவான ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா அந்த கண்டென்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன், கேமராமேன், மியூசிக், இதில் மியூசிக்லாம் கேட்கும்போது அவர்களாம் ஒரு படத்துக்கான வாய்ப்பு எப்படின்னா ஒரு இது மூலம் தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ விஜய் முரளி சொல்லிட்டு போகும்போது சொன்னார், கேமராமேன் ரொம்ப விஷுவல் நல்லா எடுத்திருக்காருன்னு. ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் இல்லையானா சினிமா உருவாகாது. ஒரு சினிமா உருவாகணும்னா முதல்ல ஒரு படைப்பாளி தேவை. அந்த படைப்பாளி எழுதப்படுகிற அந்த பேப்பர் அதுதான் முதலாளி கையொடிக்க போகுது. அந்த முதலாளி தான் டேபிளில் வச்சு அந்த ப்ராஜெக்டுக்கான டிசைன் பண்ணுறோம். எல்லாரும் சொல்லுவாங்க முதலாளியும் இயக்குனரும் 2 கண்கள்னு சொல்லுவேன். நான் எல்லாருடைய ஸ்டேஜிலுமே ஒரு இயக்குனர் இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் இல்லை, ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு இயக்குனர் இல்லை. அப்படி தயாரிப்பாளரே இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சினிமாவும் இல்லை என்பது தான் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நான் பேசுகிறேன் ஸ்பீச். அப்போது இந்த விஷுவல் நம்ம பார்க்குற போது ஒரு சின்ன ஒரு படம் பார்க்குற ஃபீல் எப்படி இருக்கோ அதுபோல் தான் ஸ்டைலிஷ் தமிழச்சியுடைய குவாலிட்டியை சிரஞ்சீவி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். நான் ஏதோ ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ ஒரு சின்னதாக இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு. இந்த சாங் முதல்ல நான் பார்க்கும்போது ஒரு சாங்கும் ஒரு டீசர் எனக்கு காமிச்சார். அந்த விஷுவல் பார்க்கும்போது இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் தேட்டரில் போகிறது எல்லாருமே மறந்துட்டோம். ஓடிடியில் வெப் சீரிஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் ஹிந்தியில் வந்து நம்மளை ஒரு படைப்பாளியாக மனவேதனைப்படக்கூடிய காலகட்டத்தில் கூட நம்மளை மிக பொக்கிஷமாக பாதுகாத்தது, நம்மளுடைய கிரியேட்டிவ் கூடுதலாக உருவாக்குறது இந்த ஓடிடி தளம், இந்த வெப் சீரிஸ் தான். நிறைய அந்த 3 ஆண்டுகளில் நம்ம ஷூட்டிங் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்ன போது அந்த ஓடிடியில் படங்கள் பார்த்து நம்மளே வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். அடுத்து லாக்டவுன் அதான் சொல்லுவாங்களே, ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரேக்கப் ஆகிட்டா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபீல் இருக்குமோ, ஸோ அதுபோல் அழகாக டைரக்டர் கூட அதில் வந்து லிவிங் டுகெதராக ஸோ எப்போ ஒன்றுனா பென்ஷன் ஆகிட்டு ஓடிடுவாங்கன்றப்பல இந்த படங்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுமோ, இதே போல் பிரேக்கப் நிறைய வந்துடுமோ கேப் பண்ணும்போது திரும்ப இந்த ஓடிடி வந்த உடனே ஒரு பொக்கிஷமாக தான் தெரிஞ்சது. நம்மளை உருவாக்குவதற்கு ஒரு ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்மாக. அதே போல் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் போனாலும், எவ்வளோ பெரிய ஆளுங்களை பிடிச்சாலும் ஓடிடியோ சேட்டலைட்டோ கண்டென்ட் விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா வீட்டில் படுத்துருந்தா கூட நம்ம தேடி வந்து வாங்கிட்டு போவோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட். அது சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும்,
அது இப்போ நம்ம சீரியலில் கூட ஒரு எபிசோடு வருது, நம்ம மறந்துட்டு போயிடும். அந்த சீரியலுக்கு கூட பல வருடங்களாக ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம ஒரு ராஜ் டிவியில் பார்த்தாலோ, சன் டிவியில் பார்த்தாலோ, இல்லை பொதிகையில் படம் பார்த்தாலோ, நம்ம சீரியல் பார்த்தா கூட அது ஒரு பொக்கிஷமாக எப்போ அதனுடைய வேல்யூ கூடுச்சுன்னா, இப்போ இந்த ஒரு 6-7 வருடங்களில் அதுக்கும் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது. ஓடிடின்னு ஒன்று வந்த பிற்பாடு தான் டிஜிட்டல் மீடியா நமக்கு தெரியாமே இருந்தது. அதெல்லாம் வந்த பேர் எவ்வளவோ லாங்குவேஜ் இருக்குது. 154 லாங்குவேஜில் நம்மளுடைய கண்டென்ட்டை டப்பிங் பண்ணுறாங்க. 154 லாங்குவேஜ். இதை கற்றுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நம்ம தியாகம் பண்ணணும். அதே போல் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீரோயினி வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காருன்னு. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். ஒரு சாங்கில் வந்து நடந்து வீட்டிலேருந்து வரும்போது அவங்களுடைய கை விரல்கள், அந்த ஷோல்டர், ஃபேஸு, அவங்களுடைய ரியாக்ஷனு, ஒரு தபுவுடைய கலர் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது பெருசாக கூட தெரியல அங்கே இருக்கிறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு. ஆனால் இதே ஒரு நடிகை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ கூட நடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ வந்து இப்படி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்க வைக்கிறதுக்கு அதுக்கு கூட ப்ரொடியூசர் செலவு பண்ணி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சினிமா இப்பொழுது உருவாகியிருக்கு. ஒவ்வொரு படத்தினுடைய ரிலீஸ்லையும் நீங்கள் பார்ப்பீங்க, போஸ்டில் அடித்து ஒட்டி அதை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ தேட்டர்லேயே படம் பார்க்க வைக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் படம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. காரணம், ஆடியன்ஸ் வந்து எப்பொழுது நடிகன் பின்னாடி ஓட ஆரம்பித்தாங்களோ அப்பயே தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் கதைகள் செத்து போச்சு. படம் பண்ண வர நம்பிக்கையோடு படம் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் செத்து போயிட்டாங்க. பயம் வந்துடுச்சு. ஒரு நல்ல படைப்பாளர் இருக்கும்போது ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் இணைந்து ஒரு படைப்பு உருவாக்குற போது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாலேயே ஒரு நல்ல படைப்பு வந்துக்கிட்டே இருந்தது. எப்போ வந்து ஸ்டார் ஆர்டிஸ்ட் மேலே நம்ம திணிக்கப்பட்டமோ கதை, அந்த பதிவில் ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறேன், 400 படங்கள் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது. 40 படங்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. 40 படங்கள் நடக்குமான்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. மீதி இருக்கிற 320 ப்ரொடியூசரும் படம் எடுத்துட்டு சேட்டில் படம் பார்க்குற வரைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். ஆனால் ஓடிடின்னு ஒன்று உள்ளே வந்த பிறகு ஒரு சின்ன கதைகளை நம்ம 1 லட்சத்துலையும் எடுக்கலாம். இதில் வந்து டைரக்டர் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டியில் பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. அது எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு தெரியாது. 1 hour முடிச்சிருக்காரா, 1/2 hour, 1.5 மணி நேரம் போட்டுச்சானு. ஆனால் அந்த குவாலிட்டி இருக்குது. அந்த கண்டென்ட் குவாலிட்டி இருந்தால் அதான் தேடி தேடி வாங்குவோங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹீரோயினி தபு போல் கதைக்குள்ளே வரேன். ஸோ ஏன் அந்த தபு போல் இருக்காங்கன்னு சொன்னோன்னா, ஒரு நடிகனாக கூட நடிச்சுட்டா ஒரு 10 வருஷத்துக்கு மூஞ்சியே பார்க்க முடியாமல் இருக்கிற ஷூட்டிங்கில் கூட வெளியே போடான்னு துரத்தி விட்ட யோகி பாபுக்கு இன்னைக்கு நான் தான் ஹீரோ, பல படங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். கதையே இல்லையானா யோகி பாபு கூட இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி 4 படம் ரிலீஸு, அந்த படம் வந்ததே தெரியாது. ரொம்ப இடையில ஒரு 1 month இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு. ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து தூக்கங்களே வரல. ஏன்னா நம்ம 24 மணி நேரம் சினிமா பற்றியே யோசிக்கிறோம், சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சினிமா தான் உயிர் மூச்சு இருக்குது. இங்கே பல ஒரு வெப் சீரிஸுக்கு இதில் குறைஞ்சது ஒரு 35 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, எடிட்டர், சவுண்டு, ஈவெண்ட், தேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸுக்கு ஒரு 35 பேருடைய உழைப்புகள் இருக்குது. இந்த 35 பீப்புளுடைய உழைப்பு, அந்த 35 பேருக்கிட்ட ஒரு டைரக்டர் வேலை வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டாக நிறுத்தி, அந்த புது பட சீரியல் வெப் சீரிஸ் பண்ணுறவங்க வந்து இதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி, அவங்களுக்கு விஷயமே தெரியாமல் இருந்தால் அவங்களெலாம் வந்து மனசை மாற்றி அதை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு படைப்பாளி இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்லை, தமிழ் சினிமாவும் இல்லை. நீங்களும் டிவி எடுத்துகிட்டு வந்து உட்கார முடியாது, பத்திரிகையில் எந்த நியூஸும் எழுத முடியாது. இதுதான் உண்மையான சினிமா. ஆனால் அப்படி 2 கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இணைந்து ஒரு நல்ல படம் எடுக்கும்போது கூட இங்கே நடிகின்ற போக்கஸ் வந்து ஒட்டுமொத்த சினிமாவும் கதைகள் அடித்துக்கிட்டே இருக்கு.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்றைக்கெல்லாம் வந்து 40 படம் வருஷத்துக்கு வரும். 40 படமே பொக்கிஷமாக இருக்கும். 40 படமே பொக்கிஷமாக இருக்கும். 40 படம் சுமாரனா கூட ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்தாங்க. இப்போ என்ன படங்கள் வருதுன்னே தெரியல. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய படமே மிஸ் பண்ணியிருப்போம். ஓடிடியில் போட்டு நம்ம கண்டென்ட்டுகளை பார்த்துட்ருக்கோம். அதை பாதுகாக்கக்கூடிய இடமா அந்த ஓடிடி தளம் இருக்குது. இந்த உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தால் கூட சரி, நடித்து முடித்த பிற்பாடு அந்த கண்டென்ட் காணாமல் போன ஒரு பிரசாத் லேப்லேயோ ஒரு ஜெமினி லேப்லேயோ ஒரு வாகன ஸ்டுடியோவில் நம்ம போய் கண்டென்ட்டுகளை தேடிட்டு இருந்தோம். இப்போ அப்படி ஓடிடியில் தட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண தப்பு கூட இவெல்லாம் ஒரு ஹீரோ அப்படின்னு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக நடிக்கக்கூடிய முதலமைச்சர் ஆகணும்னு யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த கண்டென்ட்டை வச்சு அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய இடம் சாதாரணமாக இருக்க ஆடியன்ஸ் கூட, நம்மளுக்கு பின்னாடி இருக்க வாரிசு கூட ஈஸியாக ஓடிடியில் படத்தை பார்த்தல. முன்னாடி அந்த கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமாவில் தமிழச்சி இந்த 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 ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ, போஸ்ட் அடிக்க தேவையில்லை, தேட்டரில் வினையில் வைக்க தேவையில்லை, ஆடியன்ஸ் கூட்டு வந்து உட்கார வைக்க தேவையில்லை, ஓடிடியில் போட்டால் இந்த படம் வந்து மில்லியன் கணக்கில் சொல்லுவாங்களே அது போல் இந்த ஓடணும் அப்படின்றது தான் இதனுடைய எல்லாரும் வந்திருக்கிறவங்களுடைய காரணம். ஸோ ஒரு நடிகனை திரும்ப திரும்ப நான் சொல்ல வரதுக்கு, அதான் 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி யோகி பாபுன்னு ஒரு நடிகர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் யோகி பாபு சொல்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொடியூசருங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். 3 நாள் எனக்கு வந்து தூக்கமே இல்லை. இவர் வீட்டிலேருந்து வரும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த ப்ரொடியூசர்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து ஏதோ பணத்தை இவர் கொடுத்து வச்சாபலையும், இவருக்கு வந்து ப்ரொடியூசர்கள்லாம் கடன் இருக்கிறாபலையும், இவருடைய ஸ்டேஜ் மைக்கை பார்க்கும்போது எனக்கு கோபம். அதுக்கு முன்னாடி நிறைய தாக்கி பேசியிருக்கோம். அந்த ஸ்டேஜில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் இருக்கார், முன்னாள் தலைவர். அதே போல் நடப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கார். 2 பேர் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு நடிகர் யோகி பாபு எனக்கு பல கோடிகள் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு பதிவு பார்க்குறேன். அதே போல் இயக்குநர்கள்லாம் முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. இந்த 2 வார்த்தையும் எனக்குள்ள ஒரு ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இந்த 1 மாதத்துக்கு மேலே நிறைய படங்கள் ரிலீஸ் வேலையில் அதை வந்து மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ச்சேன். காரணம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்திலேயே ஒரு முன்னாள் தலைவர் கலைப்புலி தான் அவர்களும் தனஞ்சயன் அவர்களும் வன்மையாக கண்டிச்சிடணும். யோகி பாபு ஒரு தயாரிப்பாளர், இன்னைக்கு நீ 100 படம் நடிக்கிறன்னா அந்த 100 படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா 100 படம் ஷூட்டிங்கே இல்லை. நீங்கள் 1 லட்சம் வாங்கினீங்களா 5 லட்சம் வாங்கினாலும் உங்களால் கணக்கு காமிக்க முடியுமா? எனக்கு ப்ரொடியூசர் கொடுக்கணும்னு சொல்கிறார்ல, நீங்கள் வாங்கின படத்தை இது வரைக்கும் கவர்மெண்ட் கணக்கு காமிக்க முடியுமா? கொடுத்துருப்பார்ல, என் ப்ரொடியூசர் 50,000மோ 5 லட்சமோ 3 லட்சமோ 10 லட்சமோ அவரே ஒத்துக்கிட்டார்ல, என்னுடைய சம்பளம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறார் அந்த ஆணவத்தில். அப்போது அந்த இடத்துல ஒரு முன்னாள் தலைவர் இப்படி பேசக்கூடாது தம்பி. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு படம் எடுக்க வராங்க. இது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது பெரிய வெற்றி அடைச்சானா 110 ப்ரொடியூசர் தான் மீண்டு வராங்க. 90 ப்ரொடியூசர் எங்கே இருக்காங்கன்னு காணாமல் போகிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாள் நினைச்சிருக்க முடியுமா? இந்த 100 படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் கொடுத்த பணம் தான் இன்னைக்கு கடவுள் உங்களை இடத்துல முருகன் சொல்ற அந்த முருகர் உங்களை உச்சியில் கொண்டு போய் வச்சிருக்காரு. கடவுளை காட்டிலும் மிக நீங்க அப்பா அம்மாவை காட்டிலும் பொக்கிஷமாக ஒரு கலைஞர்கள். அதை நான் ஒரு இயக்குனர் பேசிக்லேருந்து வந்திருக்கேன். விஜயபுரி சொன்னப்பல எப்பவுமே வந்து உங்களுக்கு பதிவு கொடுத்த உங்களை மறந்துடக்கூடாது. என்னுடைய தயாரிப்பாளர் முதல்ல நான் படம் பண்ண தயாரிப்பாளர் டுடே டேட் வரைக்கும் என்னுடைய ஃபோனில் அப்டேட் இருக்கும். நான் கடந்து வந்த எல்லாருமே என்னுடைய ஃபோனில் அப்டேட் இருக்கும், பேசுவோம். காரணம், ஒரு மன வருத்தமான பதிவு. யோகி பாபு தொடர்ந்து அவர் பண்ற தவறுகளை மறைப்பதற்காக ஒரு ப்ரொடியூசரை வந்து சொல்றதும், ஒரு இயக்குனர் எப்படி இருந்து வந்தாருன்னு பாரு சொல்றதுக்கும், ஒரு படைப்பாளியாக தான் சொல்ல, ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சினிமாவே கிடையாது.
இந்த தேட்டர் கூட இருக்காது. நான் பகிரமாக சொல்லுவேன், தேட்டர் ஓனர் அசோசியேஷன் கூட சொல்லியிருக்கேன், ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்று சொன்னால் திரையரங்கு கிடையாது. திரையரங்கில் எத்தனை நாளைக்கு ஹிந்தி படம் ஓட்டுவீங்க? எத்தனை நாளைக்கு வந்து தெலுங்கு படம் மலையாள படம் ஓட்ட முடியும், இல்லை இங்கிலீஷ் படம் ஓட்ட முடியும்? தமிழ்நாட்டில் நடத்தினா தமிழ் படம் எடுத்தால் தான் ஓடும். இன்றைக்கி 9 படம் 5 படம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ 5 ஆச்சு, 9 ஆச்சு, 12 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணி வந்துச்சு. ஆனால் ஓடிடியில் 100 கண்டென்ட் கூட நம்ம போடலாம் தைரியமாக. அந்த நல்ல கண்டென்ட் எடுக்கணும். அந்த கண்டென்ட்டை தம்பி சிரஞ்சீவி எடுத்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். முதல் முறையாக இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சியில் என்னுடைய ஆடியோவை ஒரு பங்களிப்பாக இருக்கும்போது, நான் வந்து வெப்சீரிஸ்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ஆடியோவாக பிராண்ட் பார்க்கும்போது ஆடியோவாக பண்ணுவோம். ஆனால் இந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தது. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெப்சீரிஸ் பண்ணுறதுக்கே தயாரிப்பாளர்கள் மூவரும் இணைந்து ஒரு இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும்போது அவங்கள இவர் எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, பிரியா, உங்களுடைய கேரக்டர் பிரியாவா? இல்லை, முதல்ல பிரியான்னு சொல்லிட்டு தான் ரியான்னு கூப்பிடுவார். உங்களுடைய 2 இடத்துல உங்கள் பேர் வருது. உங்களுடைய பதிவு தம்பி ஹீரோவை நடிச்சிருக்கிற வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கார். அவர் அந்த பொண்ணுடைய இம்ப்ரெஸ்லேயே இருந்தால் கூட கதையோடு வரும்போது அப்படியே கேஷுவலாக ஒரு அழகான பெண்ணை பார்த்தோன்னே எப்படி மயங்கி இருக்கிறாரோ அதுபோல் அந்த கதையில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருங்க 2 பேருமே. ரொம்ப அழகான ஒரு வெப்சீரிஸ் இது. அதனால் வந்து நீங்கள் பெரிய பெரிய இடத்துக்கு போனால் கூட நீங்கள் வந்து நயன்தாரா போல் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் மறக்காமல் ஒரு நல்ல சினிமாவை நீங்களும் ஜாயின் பண்ணோம். தமிழ் சினிமாவை இருக்கக்கூடிய கலைஞர்கள் எந்த தயாரிப்பாளர்களும் இனிமேல் நடிகர்களோ யாரோ தயாரிப்பாளர்களை குறை சொல்லாமல் வாழுங்கள் என்று உங்களுக்கு இந்த பிரஸ் ரொம்பலாம் பேச வராது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு, உங்கள் சண்டே ஈவினிங் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர், ஆடியோ எல்லாமே. ஸோ இந்த சப்போர்ட் ரிலீஸுக்கு அப்புறம் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆன ஒரு இதுதான், ஏன்னா இமோஷனல் ட்ராக் அவ்வளோ இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னா எங்கள் அப்பா அம்மா. நான் மட்டும் கஷ்டப்பட்டது இல்லாமல் அவங்களும் கஷ்டப்பட வச்சிட்டேன். ஸோ அதனால் சாரி. கொஞ்ச நாளாக அப்படியே இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டே இருக்கேன். இனிமேல் வந்துடுவேன்ல, சப்போர்ட் பண்ணி. அதனால் கண்டிப்பாக வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. அப்புறம் எங்கள் தங்கச்சி மீடியா சார்பாக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் முதல் நன்றி சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல் நன்றி அண்ணன் பிஎஸ்ஆர் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணன். எனக்கு இந்த ப்ராஜெக்டை நம்பி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. கேட்குதா? கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன். கேட்குது இல்லை? ஓகே. ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கானே, சூப்பரானே. அடுத்தது பண்ணிடுவோம்ண்ணே. அடுத்தது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பஜாரி. அது கொடுத்தது எங்கள் அண்ணன் வில்லிங்டன் தாமஸ் அண்ணன். அண்ணன் இல்லைன்னா இன்றைக்கி ஸ்டைலிஷ் தமிழச்சி இல்லை. இதே ஸ்டேஜ் போன வருஷம் பண்ணோம், செம்ம சக்ஸஸ். 5 லாங்குவேஜில் பஜாரி வருது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது பஜாரி. ஸோ ஓடிடி இன்னும் தேட்டருக்கு போகல, நெக்ஸ்ட்டு தேட்டர் தான். ஸோ தேட்டர் போகலாம்லண்ணா? ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. அடுத்தது என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 பேர் 20 பேர் தான். ஆனால் சூப்பராக. கிரண் வரல இன்னைக்கு, கொஞ்சம் படத்தில் ஒர்க் பிஸியாக இருக்கார். அடுத்தது வந்து டிஎஸ்கே மியூசிக், இந்த பாட்டு சூப்பராக கொடுத்ததுக்கு நன்றி. சாம் வரல, ஜிகேவி அவரும் வரல. 3 மியூசிக் டேரக்டர் வச்சுருக்கேன். 3 பாட்டுக்கு 3 மியூசிக் டேரக்டர். லிரிக் 4 தானே, இன்னும் 2 பாட்டுக்கு தம்பி எழுதியிருக்கான். ஸோ அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து அர்ச்சனா சூப்பராக கலக்கியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன். இன்னொன்று கடைசியில் ஸ்டைலிஷ் தமிழச்சி இவங்க தான் முடிவு பண்ணி பண்ணுங்க. நன்றி. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரம் கேரளா. எப்போ ஷூட் கூப்பிட்டாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. என்னை எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலைங்க. சூப்பர் நீங்கள். அடுத்தது என் நண்பர் லிங்கேஷ். இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு வருஷமாக டிக்கெட்லேயே இருப்போமா? சும்மா போயிட்டு உட்காந்து பேசி அதை இது பண்ணிக்கிட்டே ஆஃபீஸில் இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி 1 வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை பார்த்து இது பண்ணி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நல்லபடியாக முடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம்.
இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 லாங்குவேஜில் வருது. ஓடிடி ஜூலை ஃபஸ்ட் வீக் மேலே நான் இது பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் இருக்குது, ஜோ ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். கண்டிப்பாக அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துருங்க எல்லோரும், ப்ளீஸ் எடுத்துருங்க, எல்லோரும் எடுங்க. ஜோ ப்ரொடக்ஷன் அதில் தான் ட்ரெய்லர் இருக்குது. அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அடித்து தள்ளி விடுங்க. கரெக்டா பார்த்துருங்க. ஸோ அடுத்த ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல் படம் வருது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா, ப்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லபடியாக மூவ் ஆகட்டும். ஸோ வந்த எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. இன்னொன்று கோவிந்தன் சார், லிங்கேஷோட அப்பா, ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் இந்த ப்ராஜெக்ட், ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் ஸ்டேஜுக்கு வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். அதான் கட்டிக்கிறேன் இருக்காரு. அதனால் ஒரு 2-3 மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கிறேன். இப்போ வரும்போது அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டு நான் வந்திருக்கேன். தனியாக இருந்து எதுவும் போராடக்கூடாது. அதுக்காக அவர் நான் நம்மளோட கடவுளை வர வாழ்த்தணும், ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு எனக்கு நன்றி. அடுத்தது வந்த சீஃப் கெஸ்ட் அண்ணன் ஜீவானே, நன்றிண்ணே. சிவன் அண்ணன் தான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, பஜாரி. இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் திருமலை அண்ணன், எஸ் மியூசிக் இந்தியா, இதில் சாங்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதையும் பார்த்துருங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஆடியோ ரைட்ஸு. எஸ் மியூசிக் இந்தியா அதுவும் இது பண்ணிக்கோங்க, அதில் தான் எல்லா சாங்ஸும் வருது. ஸோ அது கண்டிப்பாக அடுத்து யாருன்னா விட்டோமா நல்ல கரெக்டு ஜான், ஆமாம் நண்பா, அதுதான் அது கடை எப்போவுமே மறந்துடுறேன். ஜான் நண்பா நன்றி எப்போதுமே. அப்புறம் ராஜா எனக்கு முன்னாடி என்ன பேச விட்டுருந்தீங்கன்னா படம் ஞாபகம் இருந்திருக்கும். என்னை படத்தை விட்டு வெளியில் ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டாரு. மைண்டில் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, படம் வர மாட்டேங்குது. இப்போ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவர் என்னுடைய நல்லவே என்னை பற்றி எதுவும் பேசலை, ஏன்னா அவர் படத்தில் நடிச்சிருக்கேன் நான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி என்னுடைய அருமை சகோதரர் சிரஞ்சீவி இயக்கத்தில் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி உண்மையிலே ப்ரிவியூ ஷோன்னு நினச்சி தான் வந்தேன். படம் பார்க்குற மைண்ட் செட்டில் அப்படியே ரெடியாகி வந்தேன். அப்புறமா தான் சிவன் சொல்ல, பிரதர் ட்ரெய்லர் லான்ச்சும் சாங் மட்டும்தான் இன்றைக்கி, ஆடியோ லான்ச் இருந்தான்னு சொல்லி என்னை வந்து இப்படி ஏமாற்றிட்டீங்க நீங்கள். நான் படம் பார்க்குற ஆர்வத்தில் வந்தவனா வெறும் ட்ரெய்லர் மட்டும் காமிச்சிருக்கீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டி இன்னும் நமக்கு அந்த க்யூரியாசிட்டி அதிகம் பண்ணுது. ஹீரோயின் அர்ச்சனா வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க கயாடு அவங்கள மாதிரியே இருக்காங்க சில சாயல்களில், ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில். ஹீரோ லிங்கேஷ் ஒரு காமன் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பில் அந்த சோக காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஐ திங்க் உண்மையிலே 2-3 லவ் ஃபெயில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அனுபவித்து நடிச்சிருக்காரு. அதுலேயே ஃப்ரேமில் நம்ம சிரஞ்சீவி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, லிவிங் டுகெதர் எல்லாம் பற்றி டைலாக்லாம் பேசி. இப்போ நம்ம எதாவது பேசணும் வச்சுங்களேன், பெண்களை எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம தலைப்பை போட்டு, யோ இந்த படத்துக்கு எனக்கு நான் சும்மா கெஸ்ட்டாக வந்தையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை பாண்டியராஜன் சார், ஆக்டர் பாண்டியராஜன் சார் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு கெஸ்ட்டாக அவங்களை இன்வைட் பண்ணி அங்கே இருக்க அந்த பெற்றோர்கள்லாம் அவங்க வந்து நீங்கள் வரணும் சார், நம்ம கல்ச்சர் பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன நல்லா தானே இருக்குது, பசங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த கல்ச்சரை விட்டு ரொம்ப இதில் போயிருக்காங்க. ஸோ என்ன இவருக்கு உடனே இந்த லிவிங் டுகெதரை பற்றி தான் சொல்கிறாங்களா, இப்போல்லாம் அப்படி தான் சார் இருக்கும், ஜென்ரேஷன் மாறுது அப்படின்னு இவரும் சொல்லிக்காரு. இல்லை சார், பசங்க ஏதோ ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர் இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க எந்த லெவலில் யோசிக்கிறாங்கன்னே தெரியலன்னாரு. ஸோ அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் நிறைய அது கால மாற்றம், அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளும் அதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் அதுவே மக்களுக்கு ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நம்ம அதை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு எனக்கே சில சமயங்கள் ஒரு இது இருக்கும். நேற்று எங்களோட ஒரு படம், நாங்கள் ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு படத்துடைய ப்ரீமியர் ஷோ பண்ணோம். பாக்யராஜ் சார் நான் நடிச்சிருந்தோம். அது வந்து வாழ்வியல் எப்படி நம்ம
மன அமைதிக்காக பண்ணுறதுன்றது நேற்று வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம். இன்றைக்கி இந்த வாழ்க்கைன்னா என்ன எப்படி எனக்கு பாருங்களேன், ட்ரெய்லர் மட்டுன்றதுனால அதிகமாக லோட் பண்ண முடியல. படம் பார்க்குற மைண்ட் செட் பண்ணி நம்ம மறுபடியும் நான் அதான் சொல்கிறேன். ஸோ அது இதில் அந்த மேபி அந்த பிரேக்கப் கல்ச்சர் இதெல்லாம் பற்றி இருக்குது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உண்மையிலே. இன்னுமே நான் சிங்கிள் தான், நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ ஒரு படத்துடைய தயாரிப்பாளர்கள் 3 பேரும் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு வந்திருக்காங்க. போன படத்தை பஜாரி படத்துடைய தயாரிப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் ப்ரொடியூசர், கரண்ட் ப்ரொடியூசர் 2 பேரையும் ஒன்றா சந்திக்க வைக்கிற தைரியம் ஒரு இயக்குனருக்கு தான் அந்த நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணோன்னா எங்கே இருந்தாலும் நம்ம அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில் கதை, கண்டென்ட்டு இதெல்லாம் இருந்தால் மக்கள் பார்க்குறாங்கன்றது வேறங்க. நம்ம நம்மளுடைய உழைப்பு 100% நேர்மையாக இருக்கணும். நம்ம நம்புகிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே போதும், டெஃபினட்டாக நமக்கு சக்ஸஸ் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தொழிலில் நேர்மையாக இல்லைன்னா அந்த குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கலாம், பேர் எடுக்கலாம், அது நிலைக்காமல் போயிடும். ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே இண்டஸ்ட்ரி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ் சினிமாவோட 2 பில்லர்ஸ். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இன்னொன்று உலகநாயகன் கமல் சார். சினிமாலேயே இன்வெஸ்ட் பண்ணார், நிறைய லாஸ் ஆனார். அவரை பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அந்த சினிமா அவருக்கு பல கோடிகளை திருப்பி கொடுக்குது. அவருடைய உழைப்புக்கு நான் சொல்கிறேன். எத்தனை வயசானாலும், 70 ஆனாலும் 80 ஆனாலும் இன்றைக்கும் அமிதாப் பச்சன் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஸோ சினிமா என்றைக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி தான். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். என்ன கேட்டால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற முன்ன இருந்த ஜென்ரேஷன் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்களோ அந்த ஒற்றுமை இன்றைக்கி குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒற்றுமை தான் இது ஒரு டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்ல விஷயங்களே அதிகமாக நம்ம பேசணும். ஏன்னா நம்ம பத்திரிகை மீடியாவில் நம்ம குறை சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது வெளியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸை டெஃபினட்டாக அது இரிட்டேட் பண்ணுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே ஆடியோ லான்ச்னா நம்ம அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு டாபிக் பேசி எல்லாத்தையும் டயர்டாகணும்னா ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கே பயமாயிருது உண்மையிலே. ஸோ கான்ட்ரவர்சியல் நம்மளும் இல்லாமல் சேர்ந்துக்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருடைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போவோம், நல்ல கண்டென்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பணிவான தாழ்மையான வேண்டுகோள் நேரத்தில் கேட்டுக்கிட்டு இந்த ஷோ ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆங்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த படத்துடைய பிஆர்ஓ ஜான் சகோதரர் அவருக்கும் என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருந்தேன் ஜிவி பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ட்ரெய்லர் போடுறோம் அப்படின்னாப்புல ஏதோ அந்த பேசினப்ப முன்னாடி சொல்லியிருந்தாங்களே படத்தோட ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. உங்கள் சார்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசரை நான் தேங்க் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒருத்தர் யாராவது தூக்கி விட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துடலாம். அந்த மாதிரி நான் பார்த்ததில் 2 ப்ரொடியூசருமே உங்களை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்கள் வளர்த்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. என்னால் முடிஞ்சது நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணோம். இங்கே இருக்கிற நீங்கள் தான் இதை ப்ரொமோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். I would like to call upon Director Siranjeevi and எல்லாருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த ப்ராஜெக்டை வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி. என் நண்பன் சிரஞ்சீவி, அவனை எல்லா வேரியேஷன்லும் பார்த்தேன், டைரக்ஷனில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்போ இந்த ப்ராஜெக்டில் நிறைவேறிருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்துலேயும் என் கூட நின்று எனக்கு பக்கபலமாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி, இது நான் இல்லை, எல்லாம் அவன் தான், எல்லாம் அவனே தான், அவன் சொன்னது மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட்டாக இருந்த தாமஸ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.